Hi friends, welcome to Anbil Sahitya Education Channel. In the channel TRB, TET exam, UGC NET exam, SLET exam, college examination அனைத்து விதமான updates வரக்கூடிய சேனலுங்க. Keep watching and keep supporting. Hi friends, this is Sumathi Ravichandran. காலேஜ் டிஆர்பி தேர்வுக்கு நிறைய நண்பர்கள் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. நம்ம அன்பில் சாகித்யா சேனலில் ஏற்கனவே 120 டேஸ் ஸ்டடி பிளான் வீடியோ இருக்குங்க. அதே நேரத்தில் டெய்லி ஸ்டடி பிளான் ஒர்க்கிங் பீப்புள், ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாத்துக்கும் இருக்கும். சரி, இந்த வீடியோவில் நம்ம என்ன கண்டென்ட் பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜ் டிஆர்பி எக்ஸாமினேஷனில் வந்து அப்ஜெக்டிவ் டைப் இருக்குது, டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்குது. இதுக்கு 100 மார்க்ஸ் இருக்குது, அதுக்கு 100 மார்க்ஸ் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு வந்து அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணனா நிறைய மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேங்க. கட்டாயமாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிஆர்பியில் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப் வந்து 100ம் டிஸ்கிரிப்டிவ் 100ம் இருக்குங்க. அதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ் 50 மார்க் வந்து அப்ஜெக்டிவில் எழுதுகிறோம். அதே நேரத்தில் கன்சர்ன் சப்ஜெக்ட்லேருந்தும் 50 கொஷின்ஸும் வருதுங்க. ஸோ டோட்டலாக 100 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் பேட்டர்னில் எழுதுகிற மாதிரி இருக்குங்க. ஓகே, ஸோ இந்த அப்ஜெக்டிவ் பேட்டர்னுக்கு நீங்கள் எப்படி தயாராகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தேவையான புக்ஸு கலெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கும் போதுங்க, ஃபஸ்ட்டு படிக்கும்போதே தெளிவாக அண்டர்லைன் பண்ணி படிங்க. முக்கியமான கீ பாயிண்ட்ஸு ஒவ்வொரு பக்கத்துலேயும் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு ஹைலைட்டர் பென் வச்சு அண்டர்லைன் பண்ணி படிங்க. ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் படிக்கிறவங்களா இருந்தால் இப்போ ஹராப்பன் சைட்ஸ் படிக்கிறீங்கன்னா லோத்தல், காளிபகன் இந்த மாதிரி சைட்ஸை பற்றி நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும். எப்போ கண்டுபிடிச்சாங்கிறத அண்டர்லைன் பண்ணணும். நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸோ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறீங்கன்னா முக்கியமான ஆர்டிகல்ஸ், அமெண்ட்மெண்ட்ஸ், முக்கியமான கேஸ் ஸ்டடி அது எல்லாத்தையும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும். இதே நீங்கள் சயின்ஸ் படிக்கிறவங்களா இருந்ததுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜுவாலஜி படிக்கிறீங்கன்னா ஒரு டிசீஸ் பற்றி படிக்கிறீங்கன்னா அது காஸ்டு பை வைரஸா பாக்டீரியா அப்படின்னு அண்டர்லைன் பண்ணுங்கள். எந்த இயர் வந்து எந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க, நோபல் ப்ரைஸ் வாங்கினவங்க பேர். ஸோ இந்த மாதிரி வந்து எந்தெந்த சப்ஜெக்டில் என்ன மாதிரி முக்கிய கீ பாயிண்ட்ஸ் இருக்கோ அத்தனை அண்டர்லைன் பண்ணி படிங்க. இப்போ ஜியோகிராஃபி படிக்கிறீங்கன்னா முக்கியமான ரிவர்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க, டேம்ஸ் அண்டர்லைன் பண்ணுங்க, சாயில் இருக்குன்னா என்ன கிராப்ஸ் அங்கே விளையுதுங்கிறத அண்டர்லைன் பண்ணுங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த அண்டர்லைன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் அப்படிங்கிறது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து அப்படியே அண்டர்லைன் பண்ணாமல் பேஜஸை ஜஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணிங்கன்னா மறுபடியும் ரிவிஷன் பண்ணும்போது எது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் படிக்கும்போது அண்டர்லைன் பண்ணி படிங்க. சரிங்களா? அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லாத்துக்கிட்டேயும் எல்லா சப்ஜெக்டினுடைய நோட்ஸ் அப்படிங்கிறது இருக்காதுங்க. நமக்கு எவ்வளவோ புக்ஸ் படித்தாலும் சில முக்கியமான விஷயங்களை ஞாபகத்திலேயே வச்சுக்கணும் அப்படின்னா நாமளே சொந்தமாக நோட்ஸ் எழுதி படிக்கக்கூடிய ஒரு ஹேபிட் இருக்கணும். இதெல்லாம் என்னடா சின்ன வயசுக்காரங்க செய்கிறது தானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இல்லைங்க, நாம் 10th படிக்கும்போதும் +2 படிக்கும்போது எவ்வளோ எஃபர்ட் போட்டு படித்தோமோ அந்த எஃபர்ட்ஸில் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 50% ஆஃப் த போட்டால் தானே இப்போ நீங்கள் வந்து குட் ஸ்கோர் வாங்க முடியும். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், என்ன டாபிக் நீங்கள் படித்தாலும் எது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதை ஒரு நோட்டு போட்டு அழகாக புல்லட்டின் பாயிண்ட்ஸில் நோட்ஸ் எடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னா பானிபட் போர் பற்றி படிக்கிறீங்கன்னா முதல் பானிபட் எங்கே நடந்துச்சு, யார் யாருக்கு நடுவில் நடந்துச்சு, யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது கிறிஸ்பியாக எழுதுங்க. அதுக்காக நீங்கள் பேராகிராஃப் பேட்டர்னில் நோட்ஸ் எடுக்கணும் அவசியம் இல்லைங்க. அழகாக புல்லட்டின் பாயிண்ட்ஸில் நல்லா பெரிய பெரிய எழுத்துக்களை எழுதி நீங்கள் வந்து பாக்கெட்டில் கூட வச்சுக்கலாம், இல்லை டைரியில் வச்சுக்கலாம். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எல்லா சப்ஜெக்ட்காரர்களும் மறக்காமல் ஓன் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு ஹேபிட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எண்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குங்க. இது என்னுடைய பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸுங்க. எந்த இடத்துலையெல்லாம் நீங்கள் எழுதி வரைஞ்சி படிச்சிங்களோ அது எக்ஸாம் ஹாலில் போய் யோசிக்கும்போது அந்த விஷயம் மறக்கவே மறக்காதுங்க. சரிங்களா? நம்ம ஆள் மனசில் போய் அந்த
கண்டென்ட் வந்து சூப்பராக பதிஞ்சிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நோட்ஸ் எடுத்து பழகணும். பக்கம் பக்கமாக எடுக்கக்கூடாது, எல்லா வரிகளையும் எழுதக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட்ஸை மட்டும் நோட்ஸ் எடுத்து படிக்கிறத பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்ஸை கொடுக்குங்க. அடுத்த மூணாவதாக முக்கியமான ட்ரிக் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சப்ஜெக்ட் புக்ஸுக்கும் பின்னாடி, அதாவது இப்போ சமச்சீர் புக் எடுத்துக்கலாம், இல்லை ஏதாவது ஹையர் அண்ட் புக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, புக்குக்கு பின்னாடி நிறைய வந்து புக் பேக் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நிறைய பேர் டச் பண்ணி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் இந்த புக் பேக் கொஷினில் இருக்கிறது எவ்வளோ கொஷின்ஸ் மாடல் இருந்தால் கூட நீங்கள் அதை அழகாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து நிறைய க்ளூ கொடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்ன்லாம் அவங்க கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அதனால் என்னென்ன புக்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான புக் பேக் கொஷின்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம பிரெயினை வந்து சிந்திக்க பழக்கணும். எவ்வளோதான் நம்ம படித்தாலும் அதை இந்த மாதிரி அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் எக்ஸாமில் நம்மளால் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண முடியும். அதனால் நீங்கள் வந்து பிரெயினை இந்த விஷயத்துக்கும் ட்ரெயின் பண்ணுங்கள். சரி, இது மட்டும் போதுங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக் பேக் கொஷினில் கூட நிறைய கொஷின்ஸ் இருக்காது. நம்ம இதுக்கு இன்னொரு பெஸ்ட்டான ஆப்ஷன் வந்து, நீங்கள் கடைகளில் இப்போ நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க, எக்கனாமி படிக்கிறீங்க, ஜுவாலஜி படிக்கிறீங்கன்னா, மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸை உள்ளடக்கின கொஸ்டின் பேங்க் வந்து கிடைக்கும். அதை நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிராண்டு பிடிக்குமோ, என்ன கம்பெனி பிடிக்குமோ அதை போய் மார்க்கெட்டில் போய் பார்த்து, ஷாப்ஸில் பார்த்து சூஸ் பண்ணி ஒன்று வாங்கிக்கோங்க. அப்புறம் அந்த சூஸ் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு டாபிக் படிக்கிறீங்க, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கு சம்மந்தமான கொஸ்டின் வந்து அந்த கொஸ்டின் பேங்க்கில் எத்தனை கொஸ்டின்ஸ் இருந்தாலும் அதை உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் நீங்கள் நிறைய மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அவங்க வந்து ஒரு டாப்பிக்கை டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக அதுவுமே வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, நீங்கள் என்ன சப்ஜெக்டோ அதுக்கு தகுந்த மாதிரி தேடி கொஷின் பேங்க்கை மறக்காமல் வாங்கி அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி ப்ராக்டிஸும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க, இப்போ இவ்வளோ விஷயம் பேசியிருக்கோம், இதெல்லாம் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. இன்னும் அடுத்த லெவலுக்கு நீங்கள் மூவ் ஆகணும். அடுத்த லெவல் அப்படின்னா ஏற்கனவே இந்த மாதிரி தேர்வுகள் நடந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ காலேஜ் டிஆர்பி அப்படிங்கிறது ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி தான் வந்து எக்ஸாம்ஸ் வச்சு எடுத்தாங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து தமிழ்நாடு காலேஜ் டிஆர்பி வெப்சைட்டில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கிடைக்காது. ஆனால் அதாவது மற்ற ஸ்டேட்ஸில் மற்ற இதுலையெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி எக்ஸாம்ஸு கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன செய்யலாம், அந்த மாதிரி மாடல் கொஷின் பேப்பர்ஸையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம தமிழ்நாட்டிலேயே நடக்கக்கூடிய வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் மோரார்லெஸ் வந்து உங்கள் சப்ஜெக்ட் ரிலவெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணலாம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எந்தெந்த ஏரியாவில் அதிகமான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, நாம் படிக்கும்போது எந்த பகுதியை எம்ஃபசைஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆன்சர் வந்து நம்ம இப்படி கொடுத்தா சரியாக இருக்கும், மேஷர் ஃபாலோயிங் இப்படி போடணும், அசார்ஷன் ரீசனிங் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? வெறும் புக்ஸை மட்டும் படிக்கிறதுனால நிறைய மார்க்ஸ் வந்து என்றைக்குமே ஸ்கோர் பண்ண முடியாதுங்க. நம்ம வந்து ஸ்கூல் டேஸில் செஞ்ச வேலையை பர்ஃபெக்டாக இன்றைக்கும் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஸோ மறக்காமல் என்ன செய்யுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை எதுலையாவது கண்டுபிடிச்சி டவுன்லோட் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும். சரிங்களா? அப்புறம் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷனில் சேர்ந்து ஏதாவது ஒரு 3 மாதத்துக்கு ஏதாவது டெஸ்ட் பேட்ச் போட்டாங்கன்னா அந்த டெஸ்ட் பேட்சில் சேர்ந்து ப்ராப்பராக ரெகுலராக போய் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு எண்ட் ரிசல்ட்ஸை வந்து கொடுக்கும். இல்லை அப்படியெல்லாம் போய் டெஸ்ட்லாம் நம்ம எழுத முடியாது அப்படின்னா ஆன்லைனில் சர்ச் பண்ணுங்கள், ஏதாவது ஃப்ரீ மார்க் டெஸ்ட் ஏதாவது இருக்குதான்னு பாருங்கள். அந்த மாதிரி ஃப்ரீ டெஸ்ட்டையும் எழுத
எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இல்லையா நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவதுல வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்க சொல்லுங்கள். அந்த கொஸ்டின் பேப்பரை வச்சுக்கிட்டு நீங்கள் மறுபடியும் டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்கள். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? நம்ம வந்து அந்த கொடுத்துருக்கிற டைமில் நாம் வந்து கொஸ்டின்ஸை கரெக்டாக முடிச்சிடுறோமா, ஆன்சர்ஸு கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிடுறோமா அப்படிங்கிறது ஒன்று முக்கியம் இல்லைங்களா? அதனால் வந்து என்ன செய்யுங்க, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் அதே நேரத்தில் எந்த இடத்துலேருந்து அதிகமான கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்காகவும் நிறைய மார்க் டெஸ்ட்டு வந்து எழுதி பாருங்கள். அது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம ஏற்கனவே 120 டேஸ் ஸ்டடி பிளானில் எப்படி படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்கோம். அது கூடவே நான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த 5-6 பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலேஜ் டிஆர்பியில் 4000 வேக்கன்சிஸில் உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து ஃபுல்லாகி கன்ஃபார்ம் ஆயிரும். அந்த அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து கிளியர் பண்ணி உள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்திங்க. மறக்காமல் சிலபஸை ஒரு தடவையாவது அனலைஸ் பண்ணி பார்த்துருங்க. சிலபஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த கண்டென்ட்லேருந்து அதிக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஒரு தடவை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக ப்ரிப்பேர் ஆகுங்க. ஏன்னா இந்த எக்ஸாமை லைட் வெயிட்டடாக எடுத்துக்க வேண்டாம். காம்படிஷன் கண்டிப்பாக ஹெவியாக தாங்க இருக்க போகுது. பிஹெச்டி முடித்தவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. யூஜிசி நெட்டு, ஸ்லெட்டு, சிஎஸ்ஐஆர் நெட், ஸோ டிஃப்ரெண்ட் எலிஜிபிள் கேட்டகரிஸில் இருக்கக்கூடிய எல்லாருமே காம்படிட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாமாக இந்த எக்ஸாம் இருக்க போகுது. ஏன்னா பல வருடங்களுக்கு அப்புறம் எக்ஸாம் பேட்டர்னோட எக்ஸாம்ஸ் வந்து நடக்க போகுது. சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் சஜஸ்ட் பண்ண மாதிரி உங்களால் முடிஞ்ச விஷயங்களை செய்ய பாருங்கள். நல்ல ஒரு பாசிட்டிவான எண்ட் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். என்ன கேட்டகரியில் நீங்கள் இருந்தாலும், ஒர்க்கிங் பர்சனாக இருக்கலாம், ரிசர்ச்செல்லாம் இருக்கலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், நீங்கள் என்ன கேட்டகரியில் இருந்தாலும் எல்லா கேண்டிடேட்ஸும் கட்டாயமாக செய்ய வேண்டியது எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் பல ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கான அப்ரோச்சோடு நாம் ப்ரிப்பேர் ஆனால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாங்க. மறுபடியும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாங்க. கீப் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை பாருங்க. தேங்க்யூ. நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம். சோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ்னுடைய அப்டேட் வந்து நம்ம அதுல போஸ்ட் பண்றோங்க. சோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவோட மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next வீடியோங்க.